ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். சட்டசபை தொடர்ந்து சட்டசபை ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பேசுகிற ஸ்பீச் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக போயிட்டுருக்கு. திமுக நபர்கள் சில கேள்விகளை கேட்குறதும் அவங்க ஆட்சியில் என்ன நடந்தது அப்படின்றத சொல்கிறதும், தாவேகா உங்கள் ஆட்சியில் செய்யப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது சொன்னாலும் அதே நேரத்தில் செய்ய தவறிய விஷயங்கள் என்ன, எதெல்லாம் நிலுவையில் விட்டுட்டு போயிருக்கீங்க, வெறும் பிளான் மட்டும்தான் போட்டிருக்கீங்க, அதை வந்து ப்ராப்பராக செயல்படுத்தலை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை தாவேகா அடிக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் தான் வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பல நியாயமான காரணங்களை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் முறைகேடு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் பார்த்தோன்னா தாவேகா சொல்லிகிட்டே இருக்குது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக லைவ் கட் ஆகாமல் போயிட்டே இருக்குது. அதுதான் மிக முக்கியமான ஸ்பெஷல். இன்றைக்கி ஹாட் டாப்பிக்கே அதுதான். சட்டசபையிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி பேசுனதும் அதுக்கு ஆதவர்ஜனா ரிப்ளை கொடுத்ததும், நம்ம ஆதவர்ஜனா பேசுகிற ஸ்பீச்சுன்னு தாண்டி நம்மளுக்கே தெரியும். இப்போ ஆதவர்ஜனா சொல்ல அப்படின்னா மக்களுக்கு தெரியாதான்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மக்கள் நம்மளை இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, மக்கள் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம இந்த இடத்துல இதை பேசுகிறதே தப்பு, பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு ரிவர்ஸில் இந்த மாதிரியான ஒரு கேள்வி வைப்பாங்களே அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் பேசுகிறத பார்க்கும்போது சிரிப்பாக வருது. இல்லை, அதாவது நம்ம முன்னாடியே ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு துளியும் தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னா அது டெஃபினட்டாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி ஏற்றுட்டு இருந்து இப்போ வரைக்கும் இந்த 100 நாள் கடந்து போனதுக்கப்புறமா ஒரே ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் டைம் சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அவர்களை பாராட்டியிருக்காரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதில் பாராட்டினால தான் மாட்டிக்கிட்டார். எது அப்படின்னா, நாங்கள் வந்து லைவ் அந்தளவுக்கு ப்ராப்பராக கொண்டு வரல, ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சி கொண்டு வருது, வாழ்த்துக்கள், சபாநாயகருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்களும் ஆளுங்கட்சியும் எங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க, எல்லாத்தையுமே சரியாக எடுத்துக்கிறீங்க, ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பார்த்தினா அவை குறிப்பிலேருந்து நீக்கிறீங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் புதுசாக பார்க்குறோம், நல்லா ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கிறார். அப்போனா என்ன அர்த்தம், போன 5 ஆண்டு கால ஆட்சியில் லைவு கரெக்டாக கிடையாது, சபாநாயகரும் கிடையாது, இந்த அப்பாவோட ஒரு நபர் இருப்பார், ரிட்டையர்ட் பர்சன், அவரை பார்க்குறதுக்கு சட்டமன்றத்தில் நம்மளுக்கு பார்க்கணும்னு தோணுது, அந்த சட்டசபை நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கணும்னு தோணுது. அந்த லெவலுக்கு டென்ஷன் முடிச்ச ஒரு ஆள் சில நேரங்களில் லைவை கட் பண்ணி விட்டுருவார், திமுக ஸ்கோர் பண்ண டைமில் மட்டும் அதை ஆன் பண்ணி விட்டுருவார், இந்த மாதிரியான சில விஷயங்கள் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி இருந்தார் ஒரு சபாநாயகர். அது நம்ம திமுக காரங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதிமுக பல முறை வந்து வெளிநடப்பு பண்ணி குற்றச்சாட்டு வச்சாங்க, நாங்கள் பேசுகிறதே வெளியே காட்ட மாட்டாங்க, உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறது மட்டும்தான் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட வாயிலே அவர் பேசியிருக்கார் அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். சபாநாயகரையும் புகழ்ந்துட்டார், இந்த ஆட்சியும் புகழ்ந்துட்டார். விஜய் அவர்கள் ஆட்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தில் புகழ்ந்துருக்காருப்பா. அதுவும் பார்த்தோம்னா சட்டசபையில் புகழ்ந்து மக்கள் மத்தியில் மாட்டிக்கிட்டார். ஆதவர்ஜனா உடனே ஸ்பாட்டில் எந்திரிச்சு கேள்வி கேட்டார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் வாயாலே சொல்லியிருக்காரு, அப்படின்னா நீங்கள் ஏன் நேரலையாக கரெக்டாக யூஸ் பண்ணலை, 2021 தேர்தலில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் லைவை கட் பண்ணாமல் அது மக்களுக்கு எல்லாத்தையும் பிரபலப்படுத்துவோம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்கள் அதை பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு ஏதாவது பெரிய அளவில் நிதி ஒதுக்குங்கன்னா காட்டணுமான்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சட்டசபையில் லைவ் போயிட்டே இருக்கும், மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இதில் ஒரு செலவெல்லாம் கூட கிடையாது. அதையே நீங்கள் கொடுக்கல, ஏதாவது நிதி பற்றாக்குறை அப்படின்னா கூட நமக்கு நேரலை காட்டுறதுக்கு நிதி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இதில் அந்த பிரச்சனையும் கிடையாது. லைவ் அப்படியே மக்களுக்காக காட்டிகிட்டே இருக்க வேண்டியதான சட்டசபையில் நடக்கிறத, இதுக்கு என்ன பெரிய செலவாக போதும், அதையே நீங்கள் காட்டலை அப்படின்ற கேள்வியை வந்து நம்ம ஆதவர்ஜனா கேட்டிருந்தார். ஆனால் தாவேகா கொண்டு வந்துருச்சு அப்படின்னு அவரே புகழ்ந்து பேசியிருக்காரு. இதுக்கு முந்தைய ஆச்சு எங்கே ஆச்சு அதெல்லாம் நாங்கள் பண்ணல, அது கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு ஒரு ஹாட்ஸ்அப் நம்ம சொல்லிக்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. அதே தான் ஆதவர்ஜனாவும் கேட்டிருந்தார், நீங்கள் ஏன் காட்டலை அப்படின்னு. அந்த கேள்விக்கு உதயநிதி ஸ்டாலின் பதில் இருக்காது. ஏன்னா இதை சொல்லிட்டும் இன்னொரு விஷயத்தை பேசினார் உதயநிதி ஸ்டாலின். என்ன அப்படின்னா, நீங்கள் லைவாக காட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஓகே தான், நல்ல விஷயம் தான், பாராட்டுகள். அதே நேரத்தில் இந்த லைவ் போகும்போது நீங்கள் அவை குறிப்பிலேருந்து சில விஷயங்களை நீக்கிறீங்க. இப்போ நீங்கள் நீக்கினாலும் கூட அது லைவில் போயிட்டு தான் இருக்குது, மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து சோசியல் மீடியாஸில் யூடியூப்லலாம் கட் பண்ணி ரீல்ஸாக போட்டு அந்த வீடியோக்களெல்லாம் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லைவை தான் கட் பண்ணணும். லைவாக போயிட்டுருக்கிறது சபாநாயகரில் அந்த நியூஸ் சேனல்ஸ்காரங்க ஸ்டாப் பண்ண நினச்சா கூட முடியாது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். இது எப்படி சரி பண்ணுறது எனக்கு புரியவே இல்லை. டெக்னிக்கல் அதாவது புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரா உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது தெரியல. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே அடியாக லைவே நிறுத்திடணும், லைவே காட்டக்கூடாது. அதை ஒன்லி ரெக்கார்ட் மட்டும் பண்ணி யூடியூப் வீடியோ மாதிரி எதெல்லாம் கட் பண்ணலாம், எதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போட்டால் தான் அது உண்டு. லைவ் போயிட்டுருக்கும்போது வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அது உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, நீங்கள் அவை குறிப்பிலேருந்து தூக்கினாலும் அது லைவ் போயிடுது, அது எடுத்துடுறாங்க, அதுதான் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு ஒரு பயத்தில் பேசுகிறாரு. அதே நேரத்தில் அது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லைவ் கொடுத்துமே இந்த மாதிரி குறைகள் இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிற நீங்கள் உங்கள் ஆட்சியில் அந்த லைவையே காட்டாமல் விட்டுருந்தீங்களே, அதுக்கு யார் பதில் சொல்கிறது? இவங்களாவது லைவை காட்டுறாங்க, அதில் உங்களை யாராவது கேள்வி கேட்டாலோ சில வார்த்தைகளை தவறாக பயன்படுத்திட்டாலோ அது போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் லைவையே காட்டலையே,
முக்கியமான ஸ்டெப் எடுக்கலையே. எங்கள் ஸ்டெப் எடுத்தும் அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்குது, அதை வந்து சுட்டி காட்டுறாரு. நீங்கள் அதுக்குண்டான ஸ்டெப்பும் எடுக்கலை, நேரலையும் காட்டலை. அதுக்குள்ளே வந்து இங்கே குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. அதே நேரத்தில் அவரே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வேணால் பாருங்கள், சட்டமன்றம் நடக்கும்போதும் ஒவ்வொரு டைமுமே வாயை கொடுத்து அவராக தான் மாட்டிப்பார். ஆப்போசிட்டில் நம்ம ஆளுங்கட்சி ஆதவர்ஜனா வந்து வச்சு செஞ்சுருவார். இதுதான் ஃபைனல். உதயநிதி கேள்வி கேட்பார், ஆதவர்ஜனா முடிச்சிடுவார். இதுதான் போயிட்டு இருந்தது சட்டசபையில். எனக்கு தெரிஞ்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆதவர்ஜனா அப்படின்னு தான் வருது. அவரே போதும் இவரை சமாளிக்கிறதுக்கு. வச்சு கிளின்னு கிழிச்சிக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கா, பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் சம்பவங்கள் பயங்கரமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் கூட இன்னொரு விஷயம், சோசியல் மீடியாஸில் அதிக அளவில் 2 நாட்களாக பயங்கரமாக பரப்பப்பட்டுச்சு. மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவாக கொண்டு போய் சேர்த்துணும் அப்படின்றக்காக பிளான் பண்ணாங்க இந்த நாம் தமிழர், அதிமுக, திமுக உடன்பிறப்புகள் எல்லாருமே. என்ன விஷயம் அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசாங்க செலவில் அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு கார் தரேன்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு. இப்போ அரசாங்க செலவில் கார் கொடுக்குறது, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது, பெட்ரோல் டீசல் கொடுக்குறது, இது எல்லாத்தையுமே வந்து மக்களோட பணத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா இது சரியாக வராது. இது எப்படி சரியான விஷயமா ஆகும்? அந்த பணத்தை வச்சு நிறையா நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் கார் கொடுக்குறீங்க? அவங்க காரில் வந்தால் வரட்டும், இல்லை 2 வீலரில் வரட்டும், பஸ்ஸில் வரட்டும், ஆட்டோவில் வரட்டும், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பேசினார். இப்போது இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயத்தை பேசுனாங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கார் வந்து பல பேர் வச்சுருக்காங்க. தாவக எம்எல்ஏக்களில் சில பேர்கிட்ட கார்லாம் இருக்குது, அவங்களுக்கும் காரை கொடுக்குறாரு. அவங்களுக்கெல்லாம் எதுக்கு காரு? அவங்களாம் வேண்டான்னு சொல்லுவாங்களா அப்படின்லாம் சில விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த பேருக்கும் ஆப்பை தூக்கி சொருகியிருக்காரு நம்ம ஆதவர்ஜனா. என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, கார் கொடுக்குறாங்க, விஜயோட அந்த ப்ரோட்டோக்கால் படி யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இல்லை, ப்ரோட்டோக்கால் படி அனைவருக்கும் கார் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டாரு. ஆனால் அதில் கார் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், எங்கள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வச்சுருக்காங்க, அமைச்சர்களெல்லாம் வச்சுருக்காங்க சில பேர். ஸோ அவங்க எல்லாருமே காரை வேணான்னு தான் சொல்ல போகிறோம், கொடுத்தா நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்க போகிறது கிடையாது. கார் யாருக்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நாங்கள் வாங்க மாட்டோம், இல்லாதவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான், எல்லாருக்குமே கிடையாது. இப்போ பல பேர் வெளியூர்கள் இருந்தெல்லாம் வர்றாங்க, சட்டசபைக்கெல்லாம் வரணும், பல மாவட்டங்கள்லேருந்து வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் பஸ் பிடிச்சி வர்றது பெரிய ரிஸ்க்கு. அப்படி இருக்கிறப்போ குறிப்பிட்ட டைமுக்கு அங்கே போகணும், இந்த பிரச்சனை இங்கே தீர்க்கணும், இந்த இடத்துக்கு இந்த ஸ்பாட்டுக்கு இவ்வளோ சீக்கிரமாக போகணும் அப்படின்னா ஒரு காருன்றது அவசியம் தான். ஒரு அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கு முக்கியமான ஒன்று. இப்போ இருக்கிற எல்லாருமே சாமானிய மக்கள் தான், ரொம்பவே ஏழ்மையான குடும்பம் சேர்ந்த நபர்கள் தான் வந்து சட்டசபையில் போயிருக்காங்க. அவங்க நினச்ச நேரத்துக்கு சட்டசபையில் வந்து சட்டம் நின்ற முடியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு வாகனம்ன்றது தேவைப்படுது. அந்த வாகனத்தை விஜய் அவர்கள் வழங்குறாரு. ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கிடையாது, இல்லாதவங்களுக்கு. ஆனால் ப்ரோட்டோக்கால் படி எல்லாருக்குன்னு தான் வரும். ஆனால் இருக்கிறவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க, இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக பதிவு பண்ணியிருக்காரு ஆதவர்ஜனா. இதை வந்து 2 நாளாக பேச விட்டு இன்றைக்கி பதில் கொடுத்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா 2 நாளாக நீங்கள் பரப்புங்க, ஃபேக் நியூஸ் பரப்பிட்டே இருங்க, எதோ சொல்லிகிட்டே இருங்க, ஏதோ ஒரு அவப்பேர் க்ரியேட் பண்ணிகிட்டே இருங்க, மக்கள் மத்தியில் போய் சேரட்டும். அதுக்கு தாவேக சைட்லேருந்து என்ன ரிப்ளே வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல மக்கள். அந்த நேரத்தில் இதை பேசணும் அப்படின்னா, இவங்க அந்த காரை வாங்கவே இல்லை, இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாவேக பேசிடுச்சு. இப்போ மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு. எல்லாருக்கும் கிடையாது போல், நம்மளை மாதிரி ஏழ்மை நிலைமை இருக்கிற நிலமைங்க, சாதாரண சாமானியன் தான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு இருக்கா. விஜயோட ரசிகனாக இருந்து தொண்டனா மாதிரி அந்த நபர் தான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ மக்களோட பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வாகனம் தேவைப்படும். இந்த ஸ்பாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே போய் நிற்கணும் அப்படின்னா ஒரு வாகனம் தேவைப்படும். ஸோ அதுக்காக கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் சட்டசபைக்கு வரக்காக கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு எம்எல்ஏக்கு பாதுகாப்புன்றது தேவை, அதுக்காக கொடுக்குறாங்க. இல்லாதவங்களுக்கு, இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா இன்றைக்கி பேசுனது படு வைரல். இன்றைக்கி அந்த திமுக அதிமுக அந்த நாம் தமிழர் செட் பண்ண மொத்த ட்ராமாவும் பார்த்தோன்னா உடஞ்சிருச்சு. பேச விட்டு பதில் கொடுத்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது இன்றைக்கி சட்டசபையில் பெரிய அளவில் விவாதமாக போச்சு. அதுக்கு எடுத்துக்காட்டாக இன்னொன்று சொல்லியிருந்தார் உதயநிதியை சுட்டி காட்டி. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 2-3 பங்களா இருக்குது. ஆனால் அவர் அந்த பங்களாவில் போய் தங்காமல் ஏன் அரசு கொடுக்குற பங்களாவில் போய் தங்குறாரு? அவர் நான் அரசு பங்களாவிலே தங்கிக்கிறேன்னு சொல்லி எங்கிட்ட தான் விண்ணப்பம் கொடுத்தாரு, கேட்டிருந்தாரு, எங்கிட்ட தான் அவர் கொடுத்தாரு. நான் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, நான் கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால் அவர் கொடுக்கப்பட்ட பங்களாவில், அரசு பங்களாவில் அவர் இருக்கார். ஆனால் அவருக்கு தனி பங்களா ஒன்று இருக்குது. அந்த பங்களாவில் போய் அவர் இருக்கலன்னு நம்ம கேட்க முடியுமா? அது மாதிரி தான் இதுவும். கார் இல்லாதவங்களுக்கு கார் கொடுக்குறாங்க, கார் இருக்கிறவங்க நாங்கள் வேணான்னு சொல்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பங்களா இருந்தாலும் பங்களா வேணான்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் அந்த தேர்தலில் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது எங்களுக்கு சொத்து இவ்வளோ தான் இருக்குது, எங்கிட்ட காரே கிடையாது, வெறும் 10,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னு அங்கே நாமினேட் பண்ணல அப்படின்னு போகிற போக்கில் அதை ஒரு அடிச்சுட்டு இந்த பக்கம் பாயிண்ட்டுக்கு வந்திருந்தார். அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் 2-3 பங்களா வச்சுட்டே வந்து அரசு பங்களாவில் தங்குறீங்க, அதெல்லாம் நாங்கள் எங்கன்னு கேட்கல. நீங்கள் ஆல்ரெடி கார் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா நீங்கள் எவ்வளோ கொந்தளிக்கிறீங்க? அதுவும் செலவு இதுவும் செலவு தானே கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்டார். இதுக்கு திமுக காரியங்களால் பேச முடியல, பதில் சொல்லவே முடியல. இப்போ மக்களும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, லைவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ரீசனுக்காக தான் அப்படிங்கிறது. இப்போ பல பேர் வந்து பஸ் ஏறி தான் வந்து சென்னைக்கு சட்டசபைக்கு போகிறாங்க. நிறைய பேர் சரியான டைமிங்கில் போய் சேரணும் அப்படின்னா ஒரு வாகனம்ன்றது தேவை. அது அடிப்படை தேவை, அத்தியாவசிய தேவைன்னு வச்சுக்கலாம்.
அது ஒன்றும் ஆரம்பத்துக்காகலாம் கிடையாது, அத்தியாவசிய தேவை அப்படின்னு. இது இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க பேசுகிறத வேடிக்கையாக இருக்குது. இந்த சாட்டாய் துரைமுருகன் இந்த சீமான்லாம் அறிக்கை வெளியிடுறார் ரெண்டு பக்கம். இல்லை இந்த சீமான்லாம் பார்த்தோன்னா எப்படி இதெல்லாம் பேசிட்டு வெளியே நடமாடுறாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு புரியல. 2 கோடி ரூபாய்க்கு பக்கமாக ஒரு கார் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வைரல் ஆகிட்டே இருக்குது. ஒன்றுமே இல்லாத ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொல்லிக்கிற சீமான் அவர்களுக்கு 2 கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் காரை கொடுத்துருக்கானாமா. அந்த காரை வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, உங்கள் கட்சியிலே நீங்கள் ஏழை தாயின் மகன் தான் சொல்கிறீங்க, அதே மாதிரி உங்கள் கட்சியில் இருக்கிற நபர்களும் ஏழை தாயின் மகன் தான், சின்ன வீட்டில் இருக்காங்க, வாடகை கூட இருக்காங்க. அந்த நபர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அந்த காரை விற்றுட்டு இல்லைனா யாருக்காவது கொடுத்துருங்க. இல்லை அந்த காரை விற்றா எவ்வளோ அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்டை நீ எனக்கு கொடுப்பா, கார் வேண்டாம், கட்சிக்காக நான் செலவு பண்ணுறேன், இல்லை மக்களுக்காக நலத்திட்ட உதவிகளை நான் பண்ணுறேன். சரி அப்படி இல்லையா, எனக்கு இந்த 2 கோடி ரூபாய்க்கு கார் வேணாம், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் இருந்தால் போதும். இந்த 2 கோடி ரூபாய்க்கு அந்த 10 லட்சம் 15 லட்சத்துக்குள்ளே எவ்வளோ கார் வாங்க முடியுமோ, ஒரு 10 காராவது வாங்க முடிச்சு அப்படின்னா அந்த 10 காரை எனக்கு வாங்கி கொடு. ஏன்னா நம்ம கட்சியில் நிறைய தொண்டர்கள் இருக்காங்க, கீழ்மட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு கார் கொடுப்போம். நம்ம கட்சியில் முக்கியமான வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொரு கார் கொடுப்போம் அப்படின்னு. அந்த 2 கோடி எனக்கு வேணாம், அதை 15 லட்ச ரூபா காராக ஒரு காரை எனக்கு கொடுத்துரு, அதே மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு கார் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசி வாங்கி கொடுத்துருந்தார் அப்படின்னா இவர் ஒரு ஏழை தாயின் மகன். ஆனால் இவர் 2 கோடி ரூபாய்க்கும் காரை வாங்கி வச்சுக்குவாராமா. ஆனால் விஜய் அவர்கள் வந்து எம்எல்ஏக்களுக்கு, யாருக்கு கார் இல்லாத எம்எல்ஏக்கள், அதே நேரத்தில் வீடு கூட இல்லாத நபர்கள், வாடகை வீட்டில் தான் குடியிருக்காங்க, ஒரு சாமானிய மக்கள், சாமானிய எம்எல்ஏக்கள் தான் அவங்க எல்லாருமே, அவங்களுக்கு கார் கொடுக்குறது இவர் கேள்வி கேட்குறாரு. கேட்குறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கா? இந்த பக்கம் இந்த சீமான் இப்படி 2 கோடி ரூபாய்க்கு காரை வாங்கிட்டு நம்ம கார் கொடுக்கூடாது அப்படின்னு பேசுகிறாரு. அந்த பக்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கிட்ட காரே கிடையாதுன்னு எலெக்ஷனில் நாமினேட் பண்ணுறாரு. இன்னும் அது அரசியல் பார்க்கும்போது கேலி கூத்தாக இருக்குது, பார்க்குறதுக்கு சிரிப்பாக வருது. அவங்க இன்னும் ஊர் சுற்றுறதுக்காக கார் கொடுக்கல, அத்தியாவசிய தேவை, அடிப்படை தேவைக்கு மக்களோட பிரதிநிதி ஆகிட்டாங்க, மக்களை ஸ்பாட்டில் போய் சந்திக்கணும், மக்களுக்காக சட்டசபைக்கு வரணும் உடனே டைமுக்கு, அதுக்காக கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஒரு எம்எல்ஏலாம் பேசியிருந்தார், நான் பஸ்ஸில் தான் ஆட்டோவில் தான் வந்து இறங்குறேன், எம்எல்ஏன்னு சொல்கிறேன், போலீஸ் நம்ப மாட்டுறாங்க, காரில் எடுத்து காட்டுற அப்போ நம்ப மாட்டேங்கிறாங்க, இப்போ எனக்கு கார் கொடுத்துருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள், அப்படி அதுக்கு நன்றி அப்படின்னு அவர் பேசினார். அப்போ கூட விஜய் அவர்கள் திரும்பி பார்த்தாரு, அது மாதிரி ஒரு நல்லா ஃபன்னாக போச்சு. அந்த மாதிரி நபர்களுக்கு கார் தேவைப்படும் போது கொடுக்குறாங்க. அதுக்கு இந்த ஊப்பிகளுக்கும் இந்த தம்பிகளுக்கும் இந்த அதிமுக நபர்களுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு முன்னாடி நீங்களாம் அது பண்ணதே இல்லையா? இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஒன்றும் சொத்து பத்தோட பெரிய கோடீஸ்வரனா கார் வச்சுட்டு, ஆல்ரெடி பார்த்தோன்னா வந்து கார் வச்சுட்டு வீட்டில் நிறுத்திட்டு அரசாங்க காரில் தான் போவோன்னு யாரும் அடம்பிடிக்கல. கார் வச்சுருக்கிறவங்க எங்களுக்கு கார் வேணாம், இல்லாதவங்களுக்கு இந்த பிடிங்க அப்படின்னா அவங்க கேட்டு வாங்கி போகிறாங்க. அதுவும் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க கேட்டு வாங்கி போகிறாங்க, வேண்டாதவங்க விட்டுருவாங்க. இது நடக்கும், அதைத்தான் பண்ண போகிறாங்க. அதை விட்டுட்டு இந்த இவ்வளோ கோடி அதுக்கு செலவாகும், அதில் இந்த நிதியை ஒதுக்கி அந்த கடன் அடைக்கலாம், அந்த நிதியை ஒதுக்கி இந்த கடன் அடைக்கலாம்னு வச்சுனே பேசுகிறாங்க இந்த நாம் தமிழர் தம்பிகள்லாம். அப்போ உங்கள் அண்ணனோட 2 கோடி ரூபாய் காரை விற்றுட்டு ஒரு 15 லட்ச ரூபாயில் ஒரு கார் வாங்கிட்டு மீதி 15 லட்சத்துக்கு ஒவ்வொருத்தர் காரை பிரித்து கொடுங்கடா, உங்கள் அண்ணன் கொடுக்க சொல்லுங்கடா அப்படின்னு தான் கேட்க தோணும், வேறு என்னத்தை சொல்ல. அதுக்கப்புறமா நம்ம புஷியான தவிர நேற்று சம்பவம் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த சர்க்கார் திரைப்படத்தின் மூலமாக தான் விஜய் அவர்களோட அரசியல் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ஒரு விஷயத்தை அவர் பேசும்போது எனக்கு பயங்கர கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து சட்டசபையில் பேசிட்டார் அப்படின்னு. மற்ற பக்கம் எங்கேயாவது பேசுவார் தான் நம்ம எதிர்பார்த்த தளபதியெல்லாம் பேசுவார். ஆனால் சட்டசபையில் போட்டு உடச்சது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த சர்க்கார் பேனரை நீங்கள் கிளிக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் தானே இந்த பக்கம் இருந்திருப்பீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பார்த்து பேசினார். அப்படியே அதிமுக ஃபுல் சைலண்ட், எதுவுமே பேசலை, அதுக்கு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல. நீங்கள் அதை கிளிக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் தானே இன்றைக்கி வந்திருப்பீங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன, அப்போ முடிவு பண்ணி தான் இப்போ இறங்கி நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கோம், நீங்கள் 2 பேர் எதிர்கட்சியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி புஷியானத் அவர்கள் மறைமுகமாக அடித்தார். ஒரு சாதாரண ஒரு திரைப்படத்துக்கு பேனரை கிழித்து விஜய் அவர்களுக்கு அந்தளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணதுனால தான் நீங்கள் இன்றைக்கி அங்கே இருக்கீங்க, நாங்கள் இங்கே இருக்கோம். அதிகாரத்தை வச்சுட்டு ரொம்ப நாள் ஆடக்கூடாது, அது ஒரு கையில் இருக்காது, மறுபடியும் மாற்றி போயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு விஜயோட ஆட்சி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லலாம். அதை தான் புஷி அவர்கள் எடுத்து பேசினார், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் ரேஷன் கடை பிரச்சனையை பற்றி நம்ம மாதா ஒரிஜினா பேசியிருந்தார். ரேஷன் கடைகளில் எந்த எம்எல்ஏ ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி யாருமே கிடையாது. நாங்கள் அதை தரம் உயர்த்ததுக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அரசு மருத்துவமனைகளும் அப்படி தான். எத்தனை பேர் போய் அரசு மருத்துவமனையில் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இதுக்கு முன்னாடி இந்த திமுக நபர்கள் போய் சேர்றீங்க? எல்லாமே சிங்கப்பூர் போகிறீங்க, அப்பல்லோ போகிறீங்க, காவேரி போகிறீங்க, இங்கே தானே போகிறீங்க. மற்றபடி அரசு மருத்துவமனைக்கு யாருமே வரது கிடையாது. அதையும் தரம் உயர்த்தி அங்கே நாங்கள் எல்லாரையுமே போக வைப்போம். ஒரு ரேஷன் கடையில் பார்த்தோன்னா ஒரு எம்எல்ஏ அரிசி வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவரும் நேற்று பேசியிருந்தார். அதுவும் வரவேற்கத்தக்கது. அதுக்குண்டான முயற்சியை முதலமைச்சர் விஜய் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பேசியிருந்தார். இதுவும் ரொம்பவே நல்ல ஒரு முன்னெடுப்பு தான். சீக்கிரமாக பண்ணினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலி இன்றைக்கி
புஷி அண்ணாதுரையில் இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். என்ன அப்படின்னா, ஜனநாயகம் திரைப்படத்துக்கு கொடைக்கானலுக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஷூட்டிங் போயிருந்தார் போன வருஷம் மே மாதம். அப்போது இந்த படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு மலைப்பிரதேசம், அங்கே வந்து விஜய் அவர்கள் அவரோட அம்மாவை பார்க்க வருவார். அவங்க அம்மா வந்தோடனே இறந்துருவாங்க, ரேவதி மேம் நடிச்சிருப்பாங்களே, இறந்துருவாங்க. அந்த காட்டு மலை பகுதி, அந்த பகுதியில் விஜய் அவர்கள் காரில் வந்து இறங்கும்போது அந்த ரோடு தான். அந்த ரோடு சாலை வசதியே இல்லாமல், ஒரு ரோடு கூட வசதி இல்லாமல் வெறும் மண் ரோடாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே அப்படி தான் இருக்காமல் 15 வருஷத்துக்கு மேலே கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒவ்வொரு ஆட்சி அமையும் போதும், திமுக அதிமுக அந்த 2 கட்சி மாறி வரும்போதும் 15 வருஷத்துக்கு மேலே இங்கே ஒரு ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அங்கே வாழக்கூடிய மக்களோட தொகையை பார்த்தோன்னா 254 34 பேர் தான் அப்படின்னு புஷி அண்ணன் சொல்லியிருந்தார். வெறும் 200 பேர் மட்டுமே வாழக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு ரோடு கூட போட்டு தராத கவர்மெண்ட்டாக தான் அந்த திமுக அதிமுக நடந்திருக்கு. இப்போ ஜனநாயகம் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அங்கே விஜய் போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற மக்கள் அவர் சந்திச்சிருக்காங்க. அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ரோடு வசதிங்கிறது எங்களுக்கு இல்லாமல் இருக்குது, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு விஜய் அவர்களும் புஷி அண்ணாதுரையும் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ரோடு நம்ம கேட்குறாங்க, போட்டு கொடுக்கலாமா அப்படின்னு. ஒரு பேனர் வைக்கிறதுக்கே பர்மிஷன் கொடுக்க மாட்றாங்க, ரோடு போகிறக்கெல்லாம் நம்மளுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அப்போ பேசினாங்களாமா. அப்பா ஆட்சியில் இருந்த திமுக கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் ஞாபகம் வச்சுருந்து அதுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் நிதி ஒன்று ஒதுக்கி அங்கே சாலை வசதி தரமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு அந்த 5 கோடியை ஒதுக்கி இருக்காராமா. அங்கே அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே நன்றி தெரிவிச்சிருக்காங்க. சொன்னதை செஞ்சு காட்டியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு. அப்போ ஞாபகம் வச்சுருந்து இப்போ அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கி அதை செயல்படுத்தி கொடுக்குறாரு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதுவும் பார்க்குறக்கு ஒரு நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல மூமெண்ட். இது ஜனநாயகம் திரைப்படத்து மூலமாக ஹெச்.வினோத் அவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் போய் சேர்றதை அவர் பார்த்து சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ரோடு வசதி இதை கேட்டு தாங்க பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு படத்தின் மூலமாக இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவருக்கும் பெருமையான விஷயமாக தான் இருக்கும் ஹெச்.வினோத் அவர்களுக்கு. ஏன்னா அந்த ஸ்பாட்டை செலக்ட் பண்ணது அவராக தான் இருக்கும். அதனால் அந்த ஸ்பாட்டில் நம்ம ஒரு ஷூட்டிங்காக செலக்ட் பண்ணோம், இப்போ அங்கே ஒரு நல்ல விஷயம் மக்களுக்காக நடந்திருக்கு அப்படின்னு அவரே சந்தோஷப்பட்டுப்பார். அதே நேரத்தில் இந்த குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஜனநாயகம் திரைப்படத்தில் தளபதி பேசியிருப்பார்ல, அதை பார்த்துட்டு ஒரு சின்ன குழந்தை இந்த மாதிரி எங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபரை சுட்டி காட்டி அந்த நபரை கைது பண்ணி அந்த நபர் இப்போ ஜெயிலில் இருக்கார். ஸோ அதுக்கும் கூட ஜனநாயகம் திரைப்படமும் ஒரு நல்ல உதாரணமாக இருந்திருக்கு. அந்த ஹெச்.வினோத் அவர்கள் டைரக்டர், அவருக்கும் பார்த்தோன்னா ஒரு நல்ல உதாரணமாக இருந்திருக்கு. ஒரு படத்தில் நடக்கிறதெல்லாம் ரியலாக நடத்தி காட்டியிருக்கார் விஜய் அப்படின்றதுக்கு அவரோட அரசியல் வெற்றியோ ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். இப்போ மக்களுக்கு தேவையான உதவிகளும் அவரோட படங்கள்லேருந்து வெளியே போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதும் அவருக்கும் சரி நம்மளுக்கும் சரி பார்க்குற எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். இது அதிமுக யார் வேணால் எடுத்துங்க, ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் டச்சிங்காக தான் இருக்கும். நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அரசியல் வரும்போது எதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு மாதிரி நல்ல மூமெண்ட்டாக தான் இருக்கும். இது ஹெச்.வினோத் அவர்களுக்கு மிகப்பெரிய கிரெடிட்டாக இருக்கும். அவர் படத்தில் நடக்கிறதெல்லாம் அவர் ஆல்ரெடி இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், படத்தில் நடந்ததெல்லாம் ஒரு ரியலாக பண்ணிகிட்டு இருக்காரு, எனக்கு விஜயாவில் ஒரு ஆச்சரியம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில். இந்த விஷயங்கள் பார்க்கும்போதும் அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கும். நம்மளுக்கும் அதே தான், இதையும் செஞ்சு காட்டியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதே நேரத்தில் சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலைகள் நிறையா இருக்குல்ல, அங்கே தீக்காயம்பட்டு போகிற அங்கே நபர்களுக்கு தீக்காய சிறப்பு மையம் அப்படின்னு சொல்லி உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக கோரிக்கை வச்சுருக்காங்களாமா சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள். அந்த விஷயத்தை நம்ம தளபதி விஜய் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனையில் தீக்காய சிறப்பு சிகிச்சை மையம் அப்படின்னு சொல்லி தனியாக ஓப்பன் பண்ணியிருக்காரு. பேங்க், தோல் சம்மந்தப்பட்ட ஸ்கின் சம்மந்தப்பட்ட ஒரு பேங்க் தனியாகவே இருக்குது அப்படின்னு அதுலேயும் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் ரொம்ப நாட்களாக கோரிக்கை வச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த தொழிலாளர்கள். அதையும் நிறைவேற்றி காட்டியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆப்னு சொல்லலாம். இந்த மாதிரி தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி போய் தீர்த்து வைக்கிறாங்க. அதே நேரத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் எவ்வளோ சீக்கிரமாக தீர்க்க முடியுமோ அதை தீர்த்து வச்சுட்டே இருக்காங்க. ஆனால் இந்த திமுகவுக்கு, இந்த அதிமுகவுக்கு, இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு 100 நாட்களில் விஜயம் எதுவுமே செய்யவே இல்லைங்க. அவர் எதுவுமே பண்ணலைங்க, சும்மா டம்மி ஆட்சியாக போயிட்டுருக்கு. டம்மி முதலமைச்சர் 100 நாள் எவ்வளோ சம்பவங்களை பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க இன்னுமே இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவரோட அரசியல் பிடிக்கல அப்படிங்கிறதையும் தாண்டி விஜய் அவர்களே பிடிக்கல, அதுதான் உண்மை. ஏன்னா கூப்பிடுக்கார வச்சிட்டார்ல, திமுக அதிமுகன்னு 2 ஆலமரத்தை பிடிங்கி வீசிட்டாரு. நாம் தமிழர் கட்சி வேறு ஒரு 8% போய் நின்னாங்க, அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து 4 உட்கார வச்சிட்டாரு. எல்லாமே ஒரு காண்டு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சர்க்கார் திரைப்படத்தில் விஜய் சொல்லுவார், ஒருத்த அடிபட்டு நொந்து நூலாகி அவன் மேலே வருவான், அவன் லீடராக மாறுவான், அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார் அப்படின்ற மாதிரி அவர் நொந்து போய் மேலே எப்படி வந்தார் அப்படிங்கிறது தெரியும். எவ்வளோ நெருக்கடிகள் அவருக்கு ஒரு சாதாரண படத்துக்கே கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியும்ல. அந்த மாதிரி அது நெருக்கடிகள் கொடுக்கும்போதெல்லாம் அந்த அதிகாரத்தை வச்சு தான் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, அது ரொம்ப நாள் நிற்காது, நான் வரேன்னு வந்தார், அந்த அதிகாரத்தை கைப்பற்றினார், ரொம்ப நாள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்து இவங்க எல்லாருக்கும் வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போது
அதே வேடிக்கை இன்னும் தொடர்ந்து அவர் காட்டணும், நம்ம பார்த்து செலிப்ரேட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒப்பீனியன். இதெல்லாம் தாண்டி அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் அவர் ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருந்தார். என்ன அப்படின்னா 717 மதுபான கடைகளை நாங்கள் மூடிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்பவே மாட்டுறாங்க. எங்கெங்கே மூடி இருக்கோம், எவ்வளோ மூடி இருக்கோம், எந்தெந்த ஏரியாவில் மூடி இருக்கோ, கடை எண், அதுக்கப்புறமா எந்த அட்ரஸ், அது எல்லாத்தையுமே நேற்று வெளியிட்டுட்டார். இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டுகிட்டே இருந்தார், அதை வெளியிட்டுட்டார். சட்டசபையில் சொன்னார், ஈவினிங் வெளியிட்டுட்டார். அதை எடுத்து பறித்து பார்த்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து ப்ரூஃபோடு காட்டிக்கிட்டு இருக்காங்க தாவேகா. இது போயிட்டே இருக்குது. இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் வேறு பேசியிருந்தார்ல, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்றுல அதுக்கு முந்தின நாள் ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ண என்னை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினார். இந்த உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி பயந்தது கிடையாது, அந்த ஃபைலை சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுங்கள், அதை பாருங்கள், தப்பு இருந்துச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நீ ஏதோ உள்ள தில்லுமுள்ளு பண்ணி வச்சுருக்கேன்னு அவர் பார்த்துட்டு அதில் பிரச்சனைகள் இருக்குது, சரி வைங்க, திமுக மேலே சில நம்பிக்கை வச்சுருக்கிற மக்கள் இருக்காங்க, உள்ளாட்சி தேர்தல் வருது, அதில் ஏதாவது சில நல்லது பண்ணுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி நானே கம்முன்னு தான் கட்டி வச்சுருக்கேன், நீ வந்து வாண்டடாக இப்போ எடுத்து பாருங்கள், முடிஞ்ச ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சவால் விடுறாரு. நீ அந்த ஃபைலை பிரிக்காமல் இருப்பாங்களா? பிரித்து மொத்தமாக பிரிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஊழல் நடந்திருக்கு, பல பிரச்சனைகள் அது இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. இது நீங்கள் வேணால் பிரித்து பாருங்கள், முடிஞ்ச ஆக்ஷன் எடுங்க அப்படின்றாரு. பிரித்து பார்த்துட்டு ஆக்ஷன் தான் அடுத்தது. ஏன்னா எதிர்க்கட்சியே சொல்லிடுச்சு, எதிர்க்கட்சி தலைவரே சொல்லிட்டாரு, இனி சும்மா இருப்பாங்களா? நம்ம ஏதோ போனால் போட்டு பாவம் உள்ளாட்சி தேர்தல் ஏதோ நல்லது நடக்கட்டும், மக்கள் நம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டால் இவங்க எடுத்து பாருங்கள், முடிஞ்சால் பண்ணி பாருங்கள் அப்படின்றாரு. இனி என்ன பண்ணுவாங்க? அதே தான் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சைலண்ட்டாக மூவ் பண்ண தான் போகிறாங்க. இவரே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாரு, கூடிய சீக்கிரமாக அதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. யார் மாட்ட போகிறாங்கிறது தெரியல. இந்த மாதிரி வாயை கொடுத்து வாண்டடா உதயநிதி ஸ்டாலினோட வேலையை சட்டசபைக்கு வந்தால் வாண்டடாக வாயை கொடுத்து மாட்டிக்கிறது தான். அது ஒவ்வொரு முறையும் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த பக்கம் ஆப்போசிட்டில் நம்ம ஆதவர்ஜனை வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் நடக்கும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் போச்சு, அதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. எனக்கு பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே மறக்காமல் நம்ம ஹை பட்டனை தட்டி விட்டு போங்க. முடிஞ்ச ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹை பட்டனை முக்கியமாக தட்டி விடுங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ போய் சேரும். அதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.